சின்ன பையன் ரத்தக்கட்டு வர அளவுக்கு அடிச்சுட்டானா பாருங்களேன் அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ்னே சொல்லலாம். நடக்குமா நடக்காதா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலேவா ஆரம்பிச்சு 11 ஓவர்களாக குறைக்கப்பட்டு மேட்ச் ஆரம்பிச்சது. ஸோ டாஸ் வின் பண்ண மும்பை வந்து நாங்கள் பவுலிங் செலக்ட் பண்றோம், மழை பெஞ்சா வந்து எங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி போனாங்க. ஸோ ஓப்பனிங் ஜெய்ஷ்வாலும் வைபவ் சூரியவம்சியும் தான் பொழந்து எடுத்துட்டாங்க. பூம்ரா வந்தானே யாரா இருந்தானே அந்த பையன் இளம் கன்று பயமறியாத அந்த பையனுக்கு பயம் இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு மேய்ஞ்சிட்டு அப்படி பூம்ரா பால்லாம் 2 6 அந்த ஓவரில். ஏப்பா என்னப்பா நீ சின்ன குழந்தையா இருந்துட்டு இந்த அடி அடிக்கிற அப்படின்னு, ஏப்பா உனக்கு ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையா, ஆனா இந்த பொழந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு மேய்ஞ்சிட்டு அப்படி ஓவராலாக 3 விக்கெட் இழப்புக்கு 150 ரன் அடிச்சிட்டாங்க 11 ஓவரில். இதெல்லாம் வந்து எந்த காலத்தில் வந்து அடிப்பாங்க, எங்ககிட்ட கட்டப்பாறை இருக்கியா நோண்டி அடிச்சிருவோமியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்தாங்க. வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கே. அங்கே ரோஹித் சர்மா அவுட்டு, ரிக்கில்டன் அவுட்டுன்ற மாதிரி எல்லாருமே வந்தவர்கள் போனவர்கள்லாம் சிங்கிள் டிஜிட்டில் போனால் நாங்கள் எப்படி மேட்சை வின் செய்வது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 கேப்டன் வச்சிருக்கோம் 4 கேப்டன் வச்சிருக்கோம் அப்படின்லாம் சொன்னீங்களா, அந்த கேப்டன்லாம் என்ன ஸ்கோர், சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, சாண்டர் எல்லாமே பிடிக்கிட்டு போயிடுச்சுக்கே அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா ஸ்கோர்ஸ் எதுவும் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியல. ஸோ ஓவராலாக 123 தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது 11 ஓவருக்கு. 27 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அபார வெற்றினே சொல்லலாம். முக்கியமாக இங்கே பேசுறதே வைபவ் சூரியவன்ஷி வந்து பூம்ரா பாலை வந்து கிழிச்சு எடுத்துட்டு அப்படி யாரு பாலையும் அவர் வந்து மதிக்கிறதே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. இந்தியாவுக்கு ஒரு நல்ல பிக் அப்படின்ற மாதிரி ராகுல் டிராவிட் கிட்ட எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பாராட்டுறீங்க, இதெல்லாம் இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.